புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர். நம்மளுடைய நிகழ்ச்சி தினந்தோறும் ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சி இருந்துருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்காக பலவிதமான சில ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இடையில ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க. சார், உங்கள் நிகழ்ச்சி பார்த்தா உண்மையாகவே ஒரு செகண்ட் வெளில வரடா அப்படின்னாங்க. ஆமாம் வந்தேன். அவங்க கார் காமிச்சாங்க. அந்த காரில் பாருங்கள் சார் வேல் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதே சமயத்தில் ஃபோனில் பார்த்தேன். அந்த ஃபோனோட வால்பேப்பர் அந்த இதில் பார்த்திங்கன்னா யானைக்கண்ணுடைய இது வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டினுடைய முன்னாடி யானைக்கண் படம் வச்சுருந்தாங்க, பைரவர் படம் வச்சுருக்காங்க. நான் என்னென்ன விஷயம் ஆன்மீக தகவலில் சொன்னேன்னா அத்தனையுமே அவர்கள் அதை எடுத்து பண்ணுறாங்க. சார், உண்மையாகவே நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், எனக்கு இப்போ ரொம்ப நன்னா இருக்கும். இதில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் எங்களுக்கு உதவிச்சு. அதுலேயும் நீங்கள் இந்த செல்வத்தை சேர்க்கறதுக்கு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நாம் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு செல்வத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி இன்றைய தினப்பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரையில் சிவ யாத்திரை. இந்த சிவ யாத்திரை நீங்களும் சேரணும். காசி, கயா, திருவேணி சங்கமம் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 7397394829 இதுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த 2 நாள் வகுப்பு, ஆஞ்சநேய வகுப்பு, அதுவும் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். 6படி வீடு. இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த யாத்திரைகளுடைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள. இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாங்க குறிப்புகள் 23/6/2026 உத்தராயணம், பராபவருஷம் ஆணி மாதம் 9ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் மாலை 4:25 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி நவமி இரவு 9:03 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மாலை 4:25 வரை, பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். நிறைய பேர் வேல்மாறல் படிப்பேல், நிறைய பேர் வேல் வச்சு பூஜை பண்ணுவீங்க, நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் தினந்தோறும் படிக்கிறதுண்டு. இப்படி முருகப்பெருமானை வழிபட வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கந்தா, கடம்பா, கார்த்திகை வேலா, தன்மலர் சுரூபா, தாங்கிய தோளான்னு மனமுருக வேண்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார், அதுதான் உண்மை. இப்போ முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கும். இன்றைய தினம் அப்படிப்பட்ட அற்புதமான தினம். ராகு கால பூஜை 3 to 4 ராகு கால பூஜை. துர்க்கை அம்பாளுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது ராகு கால வழிபாடு பண்ணி பலவிதமான சங்கடங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கும். இன்றைய தினத்தில் நட்சத்திரம், ராசி, பலன்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சுய வெற்றிகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பீங்க. அதே மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏதேனும் ஒரு சின்ன கிராஃப்ட் செய்யணும், இது போன்ற இது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து
செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வயதானவர்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரியோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி அவருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக இடம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறதுக்குண்டான கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு மாற்றமும் மனதில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். ரொம்ப பிடித்தமான இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப யாருக்கேனும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி நீங்கள் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடி ஜெயிச்சு கொடுத்துருவீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது, சிந்தனை பண்ணுறது, அவங்களுடைய எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் தம்பி தங்கைகளுக்கு அவங்களுக்குண்டான தேவைகள், அதுக்குண்டான சில உதவிகளில் எடுத்து இன்றைய தினத்தில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாகவே இன்றைய தினத்தில் உண்டு. இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய ஆட்கள், உங்களை விட யாராவது மேனேஜர் அல்லது ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்க கமெண்ட்ஸை பார்த்து பயந்துட்டு ஐயோ இப்படி பண்ணுறால, இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன், அப்படி இல்லாமல் நம்ம எது ரைட்டாக நம்ம செயல்படுத்துகிறோமோ அதில் 1000 விதமான எதிர்ப்புகள் வரும். அதையும் தாண்டி ஜெயிக்கிறது முக்கியத்துவத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். சில பேர் உங்களை கோவப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது மாறுவீங்க. எஜுகேஷன் சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, லைப்ரரி சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு, வீட்டுக்குண்டான இன்டீரியர், வீட்டுக்குண்டான தேவையான பொருட்கள், உணவு சம்மந்தமான தேவையான பொருட்கள், ட்ரெஸ், கார்மெண்ட் சம்மந்தமான, அது மாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, நீர் சம்மந்தமான தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி மிதுனராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது படிக்கணுங்கிற ஆன்லைன் கோர்சஸ்லாம் எடுத்து கற்றுப்பீங்க. புது சப்ஜெக்ட் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது, முழுங்கவும் முடியாது, சில மன சங்கடங்கள் இருக்கும். அதெல்லாம் அப்படியே சரிப்போ இதுவும் கடந்து போவோங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. பணவரவுகள் கூடி வரும். அதே மாதிரி பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதில் ஒரு மன திருப்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ஆதார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டில் பேர் மாற்றுறது, இது போன்ற விஷயங்களில் தொழிலுக்கு பேர் வைக்கிறது, தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்கள் சில நேரங்களில் பேசும்பொழுது கவனம் தேவை. நீங்கள் மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்தீங்கன்னா மீடியாவில் பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஃபோனில் பேசுகிறீங்கன்னா உங்களை கோபத்தை தூண்டுற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க. அதுலேயும் கவனம் தேவை. அப்புறம் உங்கள் பேரில் அது தப்பு சொல்லிடுவாங்க. வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்க அவங்க ஏதேனும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஏதேனும் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லி உட்காந்து பேசி அது தீர்க்கறதுக்குண்டானதாக இருக்கும். சில பேர் ஏதேனும் ஒரு குணத்தில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. அந்த அடிக்ட்லேருந்து தன்னைத்தானே வெளியில் வரத்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நிறையா விஷயங்களில் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பிரயாணம், ஒவ்வொரு
காரியத்திலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சது நிச்சயமான சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் பொருளாக விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடு, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க இவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியை மட்டும் பார்க்குறீங்க. இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் அப்பப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியில் கவனிக்கிறோம், வீட்டை கவனிக்க முடியலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் உண்டு, ஒரு பக்கம் செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒன்ஸ் இட் சக்ஸஸ் தென் நீங்கள் அதை பற்றி ரிவைல் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அதை நிறுத்தி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தள்ளி வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாக ஒரு முடிவெடுப்போம், அதுவாக ஒன்று நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி எண்ணற்ற சில முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் 3வது மனுஷனை தலையிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். புது முயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன ரீதியான குழப்பத்தில் இருப்பீங்க. பெரியவங்ககிட்ட கேட்டும் அல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவே, என்கிட்ட இதை கேட்கல அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியமானவங்ககிட்ட தான் ஓப்பனாக பேச முடியும். அதை போய் சண்டைன்னு எடுத்துகிட்டேன் எப்படி அப்படிங்கிற திருப்பி ஓப்பன் அப் பண்ணுவீங்க. சில நேரங்களில் நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகள் இருக்கும். மற்றவங்கள்லாம் பெரிய ஆளாகிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டீ கடை வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்நாக்ஸ் சம்மந்தமான ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி வீட்டிலேருந்தே சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறவங்களுக்கும் வருமானங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு விஷயங்களில் சில சென்சிட்டிவாகவும் கோவிச்சுக்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் லாபம், சில நேரம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில மறதிகள் அப்பப்போ இன்றைய தினத்தில் உண்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாட்டு கம்பெனிக்காக இங்கே உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்குழப்பங்கள் தீரும். சில விஷயம் பிரச்சனையே இருக்காது, ஆனால் பிரச்சனையை கொண்டு வராங்கங்கிற அப்பப்போ மன வருத்தங்கள் வரும். சில விஷயத்தை வெளியில் சொல்லுவேன், சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன். எல்லாம் இருக்குது சார், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படியா இப்படியாலாம் சொல்கிறா, பட் அனுபவிக்கிறதுக்கு தான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுங்கிற அளவுக்கு அப்பப்போ இருந்துட்டுருக்கோம். சகுனம் நிமித்தமெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்யும். துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரதட்சணம் பண்ணுறது, அதுமாதிரி வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டது, அதே சமயத்தில் போட்டி போட்டு பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி சொல்லக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரையும். அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு உண்டான கோர் பாயிண்ட் என்னங்கிறது கொஞ்சம் சிந்திச்சா சாரி அப்படின்னு சொல்லிட்டா தப்பு கிடையாது. ஒருவேளை நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் அவகிட்ட தப்பு இருந்தால் உட்கார வச்சு பேச வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எங்கே சார் சொன்னால் கேட்கணுமே அப்படின்னு யோசிச்சல்னா கவலைப்படாதீங்க. பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பில் சில பிரச்சனை வரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
சில நேரங்கள் உங்களுடைய முயற்சியில் நடக்கல, மற்றவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்ட வேலை செஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு பலனா அப்படின்னு கோச்சிப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அவங்கள வெல்லுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனை வரும், திருப்பியும் ஜெயிப்பீங்க. விருச்சிகராசி என்பர்கள் சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கோம். பலவிதமான அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எதிர்பாராத புதிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அதே போன்று ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் நினச்ச காரியங்கள் ஈடுபெறும். அதே மாதிரி இன்றைக்கி எங்கேனும் ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ இல்லை ஏதேனும் ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி என் பாஸ்கிட்ட பேசணும், மேனேஜர்கிட்ட பேசணும், பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தணும், கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், என்னுடைய ஓன் கம்பெனி தான் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் கார்ப்பரேட்டராக இருக்கிறது கார்ப்பரேட் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் மிகப்பெரிய நபர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்து இது எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பேசுங்க. மணி எப்படி கொண்டு வர்றது, அதே மாதிரி எப்படி அதை சேல் பண்ணுறது, ப்ராடக்டை சேல் பண்ணுறதுங்கிற விஷயத்தை ஐடியாலஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். ரொம்ப நாளாக எனக்கு பேரில் மதிப்பில்லை, என்ன மதிக்கலை நினச்சின்றவங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினத்தில் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. குழந்தைகளுடைய நம்ம தொழில் பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள் கூட இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்மளுடைய சில ப்ரைவசி டைம் அப்படிங்கிறது விட்டு போயிடும். மற்றவங்களுக்காக உழைச்சி, மற்றவங்களுக்காக இருந்து, மற்றவங்களுக்காக செயல்படுறோம், எனக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கலைன்ற கவலைகள் அப்பப்போ வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருந்தால் மன ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சின்ன சின்ன விஷயந்தான். சாக்லேட் சாப்பிட்ணுன்னு தோன்றது, இது வாங்கணும்னு தோன்றதுன்ற சின்ன சின்ன விஷயங்கள் வெளியிலேருந்து பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஆனாலும் எனக்கு இப்படி இருந்துருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். நிச்சயதார்த்தம், அதே மாதிரி தொழிலில் கூட்டு சம்பந்தமான தொழில்கள் லாபத்தை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இடம் பொருள்லாம் வாங்கும் பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை வச்சுட்டு மறதிகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒரு பொருள் வாங்கி அதை வேல்யூ பண்ணி பாருங்க. இதுக்கு ஏதாவது ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கிவிட்டோமோ அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் வரப்படாது. 1க்கு 4 முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது. ஒரே பொருளை 2 தடவை வாங்குவீங்க, காணாமல் போயிடுதுன்னு திருப்பி அது கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ மகராசி என்பவர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் யதார்த்தமாக பேசுவேல், மற்றவர்களுக்கு அது யதார்த்தமாக இருக்காது. யாராவது உங்ககிட்ட காசிப்ஸ் பேசினா அதை முழுசாக கேட்காதீங்க. ஓ அப்படியான்னு ஊங்கொட்டி கேட்டால் கூட அவங்க பேர் வெளியில் வராது. நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசுனீங்கன்னு சொல்லுவோம். நான் பேசவே இல்லையே அப்படின்னா பேசுனீங்கன்னு சொல்லுவோம். ஒரு படத்தில் நகைச்சுவையாக ஒன்று வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவுடன் கிழித்து விடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ வடிவேல் சாட்டை அதை கேட்டு தெரியும், என்னப்பா படித்தார்? அதான் படித்தவுடன் கிழித்து விடு. அது சரி, அது என்ன சொல்லு? அதான் படித்தவுடனே கிழிச்சிட்டனே, அது என்ன போட்டிருக்கு? படித்தவுடன் கிழிக்க போட்டிருக்கு, அதுதான் அதில் போட்டிருக்கும். ஆனால் நம்ம சொன்னதையே திருப்பி சொன்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. இன்றைய தினத்தில் போராடி ஜெயிக்கிறதா இருந்திருக்கும். பாப்பா என்னது லைஃப் எப்படி இருந்துட்டுருக்கேன்னு ஒரு கவலைகள் வரும். இன்றைக்கி நினைக்கிறது, யோசிக்கிறது, மற்றவங்க உங்கள்கிட்ட சொல்கிறது, அதேமாதிரி நீங்கள் பார்க்குறது எதுவுமே ரியல் இல்லை. எல்லாமே ஒரு விதமான மாயின்னு நினச்சிக்கோங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக பின்னாடி நல்லது வச்சுருப்ப. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம்
குலதெய்வ வழிபாடும் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் கூடி வரும். நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய தினத்தில் கேட்பீங்க, பார்ப்பீங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை. சில நேரங்கள் நீங்கள் கொடுத்த காசுக்கே திருப்பி கொடுப்பீங்க. சில நேரங்கள் கொஞ்சம் கண்ணிமைச்சா அந்த பணம் இது எடுத்துப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய பொருள், நம்மளுடைய விஷயங்களில் நம்ம தான் இருக்கணும். நம்ம பெருமைக்காக இது வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா, அது வாங்கிக்க சொல்லாதீங்க. திருஷ்டி தான் நிறையா ஆகும். மீனராசி என்பர்கள் யதார்த்தமாக பேசக்கூட மற்றவா தப்பாக எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறையா விஷயங்களில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடம் மாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. பணம், குடும்பம், பேச்சு, சாப்பாடு, உடை இது போன்ற விஷயங்களில் மட்டும் இன்றைய தினத்தில் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் செல்வத்தை கூடி வர்றதுக்கு நல்ல பரிகாரம் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி விவரம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது நம்மளுடைய குபேர காயின் ரொம்ப விசேஷமான குபேர காயின். இந்த குபேர காயனுக்கு இருக்கக்கூடிய சக்தி ஒரு தாம்பாளம் வாங்கி வச்சுட்டு அந்த குபேர காயனை ஒவ்வொரு குபேர காயனையும் எடுத்துட்டு குபேரருடைய மந்திரம், அப்படி எனக்கு மந்திரம் தெரியலன்னா குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை தொட்டு தாம்பாளத்தில் அர்ச்சனை. இது தினந்தோறும் சாயந்தரம் பண்ணிட்டு வரவாளுக்கு ரொம்ப விசேஷம். நான் வேலைக்கு போனேன் சார், தொழிலுக்கு போனேன் சார், நான் எப்படி பண்ணுறது? வெள்ளிக்கிழமை நாள் ஒதுக்கிக்கோங்க. இப்படி வெள்ளிக்கிழமை நாள் ஒதுக்கிண்டு காலையிலையோ சாயந்தரமோ உட்காந்து இந்த பூஜையை பண்ணி பாலில் தேன் விட்டு அதே போன்று சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடு, இந்த குபேர காயின் நான் நிறையா பேருக்கு இந்த காயின் கொடுத்துருக்கேன். மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிருக்கு. அது போன்று நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். செல்வங்கள் கூடி வரும். வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். ஸ்கந்தா டூரிசத்தின் மூலமாக காசி யாத்திரை, அதே போன்ற 6 படை வீடு, என்னுடைய மலேசியா ஐரோப்பா பிரயாணம் நிகழ்ச்சிக்கு வேண்டி போகிறேன். இந்த டீட்டெயிலெலாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829 மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.